இன்றைக்கி செஞ்சுருக்கிற மெனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரெட் அல்வா. இது வந்து பார்த்தீங்கன்னா மீரான் பாய் இது சென்னையிலேருந்து வர வச்சு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பிரெட் அல்வா செஞ்சுருக்கோம். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தம் பிரியாணி ரொம்ப சிறப்பாக அந்த மட்டன் தம் பிரியாணி, அதுக்கு வந்து தால்ச்சா பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, நம்மளோட இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இட்லி. அது போக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமி கிரேவியாக சிக்கன் செமி கிரேவியாக அது பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது முட்டையில் கொத்து பரோட்டா. இதில் லைவில் தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டை தோசை, ஆனியன் தோசை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை, எல்லா விதமான தோசைகள், ஆம்லேட், ஆப்பாயில், புல்பாயில் கலக்கி இதெல்லாம் போட்டு ஃபைனல் டச்சாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அந்த ஸ்பெஷல் தயிர் சாதம். அந்த தயிர் சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது முடிச்சு அடுத்தது சுவையான ஐஸ்கிரீம், பீடா எல்லாமே நம்மளோட இதில் இது பண்ணியிருக்கோம். இதே தால்ச்சா, அதாவது இது வரைக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேன்னா நான்வெஜ்ஜில் மட்டும்தான் தால்ச்சா இருக்குது, வெஜ்ஜில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கோம். வெஜ்ஜு தால்ச்சா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது இதே வந்து சைவ கொத்து பண்ணியிருக்கோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சைவ கொத்து பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து காளானில் செமி கிரேவி. இது போக ஒரு அருமையான சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார், அதில் தேங்காய் சட்னி, நெடக்கடலை சட்னி, புளி சட்னி, 3 விதமான சட்னி இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவில் நிறைய தோசை வெரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பரிமாறி நம்ம வந்து ஒரு நல்ல பெயர் எடுக்கணும். எல்லோரும் செய்யலாமா? தேங்க்யூ.